இல்ல எங்கெல்லாம் பார்த்தா என்ன இழிச்சவ மாதிரியே தெரியுது. இன்ஸ்டாகிராம்ல எது பெய்டு ப்ரொமோஷன் இல்லன்னு தெரியல. அது தெரியாம பாத்தீங்கன்னா நான் வந்து நம்பிட்டு இருந்தேன். இந்த வீடியோல பர்டிகுலரா ஒரே ஒரு இன்ஃப்ளூயன்சர் மட்டும் தான் பார்க்க போறோம். நீங்க பார்க்க கொரியன் மாதிரி இருக்கீங்க, உங்க நம்பர் கொடுங்க, அவங்க பேசலாமான்னு அவங்க வாலண்டியர் வந்து என்ன பேசுவாங்க. அவர் மேல பர்சனலா எனக்கு எந்த விதமான ஹேட்டுமே இல்ல. நான் சொல்றேன் இந்த நேச்சுரல் டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பவுல்ல பீட்ரூட் சாறு. பீட்ரூட்டா गाइस ஸ்பெல்லிங் பாருங்க, BEATROOT. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஒருவேளை எடிட்டர் தப்பா போட்டுருப்பாரு. பீட்ரூட் ஸ்பெல்லிங்கே தெரியல, இதை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிட்டாங்க. மாவு ரோஸ் வாட்டர் இந்த மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிருங்க. ரெகுலரா பண்ணும்போது உங்களோட ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகும். என்ன டிப்ஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஓகே गाइस, ரெகுலரா பண்ணிட்டு இருந்தா ஃபேஸ் வந்து க்ளோ ஆயிடுமா? நாங்க அழகா இருக்கோமோ இல்லையோ, கிளியர் ஸ்கின் வேணுமா? அப்ப நான் சொல்றேன் இந்த நேச்சுரல் டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ நேச்சுரல் டிப்ஸ். ஒரு பவுல்ல காய வச்ச பீட்ரூட் பவுடர், அங்கேயும் பீட்ரூட் பவுடர், இங்கேயும் பீட்ரூட். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளஸ் வந்து ரோஸ் வாட்டர் ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா உங்க ஃபேஸ்ல மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணுங்க. உங்களுக்கே பிரைட்டா நீங்களே பாப்பீங்க. இந்த டிப்ஸ் வேணுங்க கமெண்ட் பண்ணிருங்க. இந்த गाइस அதே வீடியோ தானே இது, இல்ல இது வேற வீடியோவா? गाइस ஒரே வீடியோ போட்ட வீடியோவே திருப்பி அப்லோட் பண்றாங்க. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. நீங்க என்ன ஃபேஸ் வாஷ் ப்ரோ யூஸ் பண்றீங்க? நான் வந்து செட்டாஃபில் கிளென்சர் யூஸ் பண்றேன். ஹிமாலயா ஓகே ஃபேஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒன்லி சோப் மட்டும். ஓகே ஒன்லி சோப் மாடல் தான் ப்ரோ. வந்து நம்ம கேங்க. நீங்க என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க? நான் ரேண்டமா பப்ளிக் ரிவ்யூ கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றாங்க. ஆனா அதுல இருக்க ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அவங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால தான் 3-in-1 ஃபேஸ் வாஷ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ப்ரமோஷன் சரி காசி உங்களோட பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே ரிமூவ் பண்ணும். இதுல இருக்க ரிமூவ் பண்ணும். இதுல இருக்க லிக்யூரேஜ் எக்ஸ்ட்ராக்ட் உங்க ஃபேஸ் கிளியர் ஆக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா இந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இல்ல. இந்த ஒரு முஸ்டாக் ஃபேஸ் வாஷ் மென்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணும். மட்டும் இல்ல இந்த ஒரு ஃபேஸ் வாஷ்க்கு 7.5 lakhs பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா இது ஜஸ்ட் 125 ரிவ்யூஸ் மட்டும் தான். ஜஸ்ட் 125 ரூபீஸ் தான். நீங்க சும்மா கொடுப்பீங்க 135 ரூபாய். இந்த ப்ராடக்ட் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு பெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் டிஎம் ஷேர் பண்றேன். சரி நம்ம பெஸ்ட்லாம் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் போய் படிக்கலாம். இது யூஸ் பண்ணாதீங்க गाइस. நான் யூஸ் பண்ணிட்டு நிறைய பீப்புள்லாம் வந்துருச்சு. ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட். ப்ளீஸ் இட் டேமேஜ் யுவர் ஸ்கின். ப்ளீஸ் மைல்ட் ஃபேஸ் வாஷ் இவன் காசு காண்டி போடுறோம். ப்ளீஸ் வேணா நம்பாதீங்க டே. ஆனா திருந்தவே மாட்டாடா. Stop it. Get some help. ப்ரமோஷன். இந்த பையனோட ஃபேஸ் அப்சர்வ் பண்றப்ப எனக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுச்சு. என்ன தெரிஞ்சுச்சு? எல்லா செலிபிரிட்டிஸோட ஃபேஸும் ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா நம்மள சில பேருக்கு டேனிங் ஆகி டார்க் ஸ்பாட்ஸ் டெம்பரரி பிரைட்டிங் சோப் பண்ணி டீடன் பண்றோம். ஆனா சன்ஸ்கிரீன் கூட மறந்துடுறோம். நம்ம இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னா டயட் அண்ட் எக்ஸசைஸோட இந்த சன்ஸ்கிரீனை கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல டேனிங் ப்ரமோஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு. சரி டிஸ்கிரிப்ஷன் வேற போட்டுருக்கேன். I'm only recommending this skincare product after using it for a while now and seeing good results with it. Before doing this collaboration, I read the relevant studies and did reasonable due to diligence to make sure you have nothing to worry about it. Usage இதெல்லாம் படிக்க டைம் இல்ல ப்ரோ. What? Bro, what are you talking about, man? நானே இதை படிக்க மாட்டேங்கிறேன். இவ்வளவு பெருசா போடுறீங்க, யார் படிப்பாங்க? சரி ஓகே, இப்போ இது ஒரு ப்ரொமோஷனா? ரைட், எத்தனை ப்ரொமோஷன் ஆச்சு? 2வது ப்ரொமோஷன். இப்படி என்னோட ஸ்கின்னை ஜஸ்ட் 7 daysல இப்படி சேஞ்ச் பண்ணுங்கறத நான் சொல்றேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கொரியன் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஓகே ஒரு கொரியக்காரர் இல்ல. சோ இவர் வந்து கொரியக்காரரு. சோ கொரியன் இது மட்டும் கொரியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. நீங்க கொரியன் உண்மையாவே உங்களை நம்பி உங்ககிட்ட வந்து பேசிருக்காங்களா? நிறைய பேர் பேசியிருக்காங்க. கேக்குறவங்களாம் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க இங்கிலீஷ் தான் பேச செய்வாங்க. பீட்ஸ் அண்ட் யூஸ் லெமன் இருக்கனால உங்க ஸ்கின்னை டீப்பா க்ளீன் பண்ணும். செகண்ட் கொரியன் விட்டமின் சி ஃபேஸ் சீரம். பியூர் விட்டமின் சி பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேஸ் சீரம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கனால உங்க ஸ்கின்ல ஈஸியாவே அப்சர்வ் ஆகும். இவனை நம்பாதீங்க, எல்லாம் ஃபில்டர் இல்லாம அந்த மூஞ்சியை காட்ட சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஆனா கமெண்ட் போடுறவங்களா சூப்பர், வேற லெவல். அட்ரஸ் சொல்லுங்க. சரி, ஏதோ கமெண்ட் செக்ஷன்ல பஞ்சாயத்து இருக்கு போல. சோ இந்த ரீல் கரெக்டா பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காரு. ஜூன் 6ஆம் தேதி. ஓகேவா? இந்த பையனோட ஃபேஸ் அப்சர்வ் பண்ணி ஜூன் 6ஆம் தேதி. என்ன இது பாருங்க ஜூன் 7. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு?
ரெடி பண்ணலாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கப் அரிசி எடுத்துக்கோங்க. அதுல 3 கப் வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை ஒரு பாட்டில போட்டு நீங்க ஸ்ப்ரே மாதிரி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரப்ப உங்களுக்கு வந்து டோனர் வந்து நேச்சுரலாவே கிடைச்சிடும். உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருங்க. சரி, இது ஒர்க் அவுட் ஆகுது போல கமெண்ட்ல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. இது வந்து ஜூன் 4ஆம் தேதி. வெறும் 20 ரூபாய் வச்சு உங்களோட ஃபேஸை நீங்க நல்லாவே பிரைட் ஆக்கலாம். எப்படி தானே பாக்குறீங்க? ஃபாலோ பண்ணி வீடியோ ஃபுல்லா 20 ரூபா வச்சு ஃபேஸை பிரைட் ஆகலாமா? 20 ரூபா தானே? சரி பாப்போம். பாருங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு பீட்ரூட் சாறு, மறுபடியும் முதல்ல இருந்தா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல பேக் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டு 20 நிமிஷம் நீங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா பண்ண உங்களோட ஃபேஸ் நல்லாவே பிரைட் ஆகும். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிருங்க. அப்படி இந்த ரீல்ஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஓகே, அதே பீட்ரூட் அதே கடலை மாவு ரிப்பீட். பீட்ரூட் 20 ரூபா, ஸ்டீல் 10 ரூபா, கடலை மாவு 25 ரூபா, மொத்தம் 55 ரூபா. 20 ரூபான்னு சொல்றேன். சிரிப்பு தாங்க. ஒர்க்கிங். ஓகே, என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது ஏதோ இவர் கண்டுபிடிச்சது போல. பீட்ரூட், கடலை மாவு, அப்புறம் டீ தூள், காஃபி தூள். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்னா இந்த ரீல் உங்களுக்கு தான். இந்த 3 ஸ்டெப்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பட்ஜெட்ல உங்க ஸ்கின் க்ளோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்கின் வைட்னிங் சீரம், செகண்ட் பேரியர் மாய்ஸ்சரைசர், ஒரு நல்ல ப்ரொடெக்டிங் சன்ஸ்கிரீன். பட்ஜெட் சொல்லிட்டு என்னடா இவ்வளவு சொல்றேன்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்ல உங்களுக்கு க்ளோ, மாய்ஸ்சரைசர், மறுபடியும் ப்ரமோஷன் அண்ட் சன் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நிறைய ஏன்னா அவங்களுக்குலாம் வர வேலையே இல்லையா? டெய்லி ப்ரமோஷன் போடுறீங்க. க்ரீம் யூஸ் பண்ண அவசியம் இல்ல. இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாலே போதும். மார்க்கெட்ல க்ளோக்காக இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரீல் எனக்கு ஷேர் பண்ணிட்டு க்ளோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே ஒரு டிஎம் ஷேர் பண்றேன். பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. இது யாரு? அட இவன் இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். கொடுத்த காசு திரும்ப தருவாங்க. சொல்ல போற இந்த பிராண்ட் 7 டேஸ்ல ஒரு ரிசல்ட் வரலாம். 100% நீங்க ரீஃபண்ட் ஆயிடும். இந்த பிராண்ட் தான் கேக்குறீங்க. எல்விஸ் பியூட்டியோட நைட் கிரீம். இந்த டே நைட் நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்து கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணாலே போதும். உங்க ஃபேஸோட ரிசல்ட் மறுபடியும் ப்ரமோஷன். ஆனா இந்த ஒரு ட்ரெண்ட் பிடிச்சிட்டாங்க. கொரியன்ட்டு அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஸோ கைஸ், இவர் போட்டு இந்த ரீல்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட். நீங்க வந்து பெய்ட் ப்ரொமோஷனும் பண்றீங்க, ஃப்ரீ டிப்ஸும் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு நாளைக்கு பார்த்தா ஃப்ரீ டிப்ஸ்னு வருது. ஸோ அந்த ப்ரொமோஷனை மறைக்கிறதுக்காக ஒரு நாள் இப்படி போட்டு ஒரு நாள் இப்படி ஒரு போஸ்ட், ஒரு நாள் இப்படி ஒரு போஸ்ட். எதுக்கு? ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர் போடுற ரீல்ஸ் வந்து நம்பிட்டு இருக்காங்க. காஃபி தூள், டீ தூள், பீட்ரூட் பொடி, இதுதான் சொல்றாரு, கடலை மாவு. ஸோ அதெல்லாம் போட்டா ஃபேஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. அண்ட் நான் வந்து இவர் ப்ரொமோஷன் பண்றதுலாம் தப்புன்னு சொல்ல. ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் வந்து யூஸ் பண்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போட்டா பரவாயில்ல. ஸோ ஒரு பிராண்ட் கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க, ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹானஸ்டா பண்ணாதான் 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிராண்ட்ல இருந்து ப்ரொமோஷன் பண்றீங்க. ஸோ அவங்ககிட்ட காசு வாங்கிட்டீங்க. அதுக்கடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் கிட்ட ப்ரொமோஷன் வாங்குறீங்க. அந்த ப்ராடக்ட் 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் போய் வந்து எத்தனை பேர் நம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ கைஸ், இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. நான் வந்து மத்தவங்க மாதிரி இவங்களை போய் அன்ஃபாலோ பண்ணுங்க, இவங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல அப்படி திட்டுங்கலாம் சொல்லல. ஸோ ஒரு ரியாலிட்டி ஃபேக்ட் செக் பண்ணுங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொமோஷன் மட்டும் தான். இது வந்து ஒரு ஆடா மட்டும் தான் அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரியாலிட்டியில அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களா யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது. ஸோ மேபி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணாம தான் இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம டெக்ல வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வீடியோஸ் போட்டிருப்போம். அதுல வந்து தாடி சேவ் பண்ணிட்டு அந்த ரிவ்யூ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீக்லாம் ஆச்சு. ஸோ இவரும் அதே மாதிரி தான் பல பிராண்டுக்கு இருந்து காசு வாங்கிட்டு கிடைச்ச ப்ரொமோஷன்லாம் எந்த ப்ரொமோஷனும் விடாம ப்ரொமோட் பண்றதுதான் இவரோட வேலை. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து இவரை டார்கெட் பண்றேன், இவர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல. இவர் போட்ட ரீல்ஸ் அண்ட் இவர் போட்ட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ எனக்கு வந்து இவர் மேல பர்சனலா எந்த விதமான ஹேட்டும் இல்லை. ஸோ இவர் போட்ட வீடியோஸ் வந்து எனக்கு அஃபண்டா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். இவர் பேர் கூட எனக்கு தெரியாது கைஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீயா நான் சொல்ல வந்தாரு நினைக்கிறேன், கொரியன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேம் யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் ஃபாலோ பண்றீங்க. பாத்துருந்துக்கோங்க கைஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. So that's it guys. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the new video. Until then, bye from Jashakti. Bye. பேசாம நானும் ப்ரொமோஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஃபேக்கா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கலான்ட்டு. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஒரு பிராண்ட் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்றீங்க, அந்த பிராண்டுக்கு உண்மையா இல்ல. இன்னொரு பிராண்ட் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்றாங்க, அந்த பிராண்டுக்கு உண்மையா இல்ல. மொத்தமா காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு கண்டதையும் பேச வேண்டியது. இதுக்கெல்லாம் ஒரு டேர்ம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா?